பாப்பா யார் நீங்க? எங்க அப்பா வண்டியை நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எங்க அப்பா எங்க? அப்பா பின்னாடி கார்ல உட்காரணும். அம்மா, அப்பா வந்துட்டாருமா. என்னடி அப்பா வந்துட்டாருமா. பாப்பா ஜூஸ் கொண்டு வா. முதல்ல அந்த கலர் சரிப்பா. அப்படியே வா. ஏன் ஓகேங்களா? காலேஜ் ஃபைனல் இயர். சார் ஆஃபீஸ் 2 வருஷம் நல்லா தான் இருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமா தான் இருக்கு. ஃப்ரீயா இருந்தா ஒரு ஆஃபீஸ்க்கு வந்துருப்பாங்க. சரிங்களா? சரி. சரி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டோம். சரி சரி பார்த்து போயிட்டோம். சரி சரி. சரிங்க, வரேண்ணே. ஏங்க என்ன விஷயம்? மாலு ஷாலு எல்லாம் ஆளுகள்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. என்ன அர்த்தம்? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அமைதியா இருக்கீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க மாலை. என்னால முடியல. இனிமே நான் அங்க வேலைக்கு போறதா இல்ல. உடம்பு வந்து ஒத்துக்கல. வேற வேலைக்கு ஏதாவது போய்க்கிறேன். அவங்க சாகுவாசனே வேணாம்னு எழுதி கொடுத்துருவாங்க. வேலையே வெளியே குடிக்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க? வேலை விட்டு வந்தீங்களா? என்ன இப்படி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. ஏன் என் மண்டையில இடிய தூக்கி போடுறீங்க? உங்களுக்கு என்ன வயசாகி போச்சுன்னு வேலை விட்டு வந்தேன்றீங்க? சொல்லுங்க. இருந்து என்னங்க உம்முன்னு அமைதியா இருக்கீங்க? இன்னும் ஒரு 10 வருஷம் சர்வீஸ் இருக்குல்ல. வீட்டு சந்தாலும் இருக்கு. இந்த 2 பிள்ளைகளும் படிச்சுட்டு இருக்கீங்க. அதான் கல்யாணம் பண்ணிக்கணும். இவெல்லாம் படிக்க வைக்கணும். மாசம் மாசம் சந்தாலும் என்ன செய்ய சொல்லுங்க? என்ன செய்ய போறான்? இப்படி வேலை விட்டு வந்துட்டீங்களே. ஏய், உனக்கு சொன்னா புரியாது. சும்மா நோய் நோயின்னு கட்டாதா. வேற வேலைக்கு ஏதாவது போய்க்கிறேன். வேற என்ன வேலைக்கு போறீங்க? மாசம் மாசம் 45,000 சொல்லையா வந்துருக்கு. 5,000 வேலைக்கு தானே சேர்ந்தீங்க. அவன் 10,000 15,000 கிடந்து அல்லாடி சாவுறான். நைட்டும் வாரம் கிடந்து வேலை வந்து சாகுறான். நல்ல வேலையை விட்டுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. அதுக்கு என்ன அசிங்கப்பட சொல்றியா? எவ்வளோ செலவு புரிஞ்சுக்கடி. நான் வேணும்னா வேலைக்கு போகாம இருக்கேன். மனசு வலிக்குது. உனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு 4 பேருக்கு கொடுத்துட்டு ஓனரோட மகை குத்தி 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 காமிக்கிறாங்க.
எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இதுல வேற இஎஸ்ஐ பிஎஃப் லீவே இல்லாம வேலைக்கு வர ஆள் ரெடியா இருக்காங்கன்னு கம்பெனில சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சீனியர் எழுதி கொடுத்துட்டு போக சொன்னாங்க. அவர் போகாம அடம் பிடிச்சு வேலைக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவரோட பையில அவருக்கே தெரியாம லேப்டாப்பை வச்சு வாட்ச்மேனை வச்சு பிடிச்சி திருட்டு பட்டம் கட்டி அவர் வேலையில இருந்து தூக்குனாங்க தெரியுமா? அடுத்தது நான் தான் இந்த மாதிரி அசிங்கப்பட்டு